தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே பூண்டி மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் 12 மணி இரவு பேராலய அதிபரும் பங்கு தந்தையுமான சாம்சன் தலைமையில் துணை அதிபர் ரூபன் அந்தோணிராஜ் மற்றும் உதவி பங்கு தந்தைகள், ஆன்மீக பங்கு தந்தைகள் சிறப்பு திருப்பலி மேற்கொண்டனர். பேராலய அதிபர் சாம்சன் இயேசு பிறந்தார் என்று குழந்தை வடிவ திருவுருவச் சிலையை மக்களுக்கு காண்பித்து சிறப்பித்தார். அதைத் தொடர்ந்து பக்தர்கள் மகிழ்ச்சி கொண்டு கிறிஸ்துமஸை கொண்டாடினர். சிறந்த நம்பிக்கையாளர்களாக அவர் வழியாக ஆசிரியையும் அருளையும் பெரும்பொருட்டு தூக்கத்தையும் பொருட்படுத்தாமல் விழித்திருந்து ஜெபிக்க வந்திருக்கிற உங்களை இறையடியார் தன்னை கூட்டு செய்கிற பெயரால் அன்போடு வரவேற்பதை மகிழ்ச்சி ஆண்டவர் பிறந்த குழந்தை கொடுத்த அருமையான வாக்குறுதி அமைதி. நீங்கள் நான் எதிர்பார்த்த உள்ளத்திலும் இல்லத்திலும் கழகங்களும் சோர்வுகளும் குழப்பங்களும் தீமைகளும் பிரிவினைகள் போராட்டங்களும் பிரச்சனைகளும் கழகங்களும் இல்லாத சோர்வுகளும் நோய்களினால் காக்கப்படாது ஒரு உன்னதமான ஒரு நிறைவான மகிழ்ச்சியை ஆத்மாந்தமான மன நிறைவை நம் ஆண்டு இயேசு இன்று அவருக்காக காத்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் கொடுப்பதாக கொடுக்கின்றனர். இது வார்த்தையல்ல, உண்மையான அனுபவம். இந்த அனுபவத்தை நமதாகி பெற்றுக்கொள்வதற்காக இந்த திருப்பொழியை நம்மை தகுதியுடையவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம். அதற்கு தடைகளாக இருக்கின்ற நம்முடைய தவறுகள், பலவீனங்கள், சோர்வுகள், அமைதியை நாம் இழப்பதற்கு, பிறர் இழப்பதற்கு காரணமான நம்முடைய வார்த்தைகள், தூண்டுதல்கள், போராட்டங்கள், செயல்களுக்காகவும் நாம் வருந்துவோம்.
செல்வாராக. அறுவடை நாளில் மகிழ்ச்சி வரும்போது திருமணங்கள் கொள்ளை பொருளை பகிர்ந்து கொண்டு அச்சடிப்பது போது. இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் புண்ணிய மாத பேராலயத்திலிருந்து கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நமக்காக மீட்பராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அவர் பிறக்கின்ற பொழுது மனித குலம் அனைத்திற்கும் கொடுக்க விரும்புவது அமைதி. போரினாலும் கலக்கங்களினாலும் குழப்பங்களினாலும் சோர்வுகளினாலும் நிம்மதியும் அமைதியும் இழந்து தவிக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் இல்லங்களும் அமைதியை பெறவும், அனைவரும் ஒற்றுமையோடும் உறவோடும் மனிதாபிமானத்தோடு மகிழ்வோடும் எந்நாளும் வாழ்ந்து ஒரே மக்கள் ஒன்றுபட்ட உணர்வுடைய பிள்ளைகள் என்ற நேசத்தோடும் பாசத்தோடும் வாழ்வதற்கான அருளையும் ஆசையும் இன்று குழந்தை இயேசு நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆசி வருடம் முழுவதும் நம்மோடு இருந்து நம்மிடத்தில் மகிழ்ச்சியையும் எல்லா ஆசிரியரையும் நாம் எதிர்பார்க்கின்ற உறவையும் என்னாலும் கொடுக்கும்படியாக மீண்டுமாக என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன்.